மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டத்தை பற்றிய சுருக்கத்தை பற்றி இந்த பதிவினில் நாம் காண இருக்கிறோம். 1820ஆம் ஆண்டில் ஹான்ஸ் கிறிஸ்டின் ஒயர்ஸ்டெட் என்பவர் மின்னோட்டம் பாயும் கடத்தியைச் சுற்றிலும் காந்தப்புலம் உருவாகும் என்பதை சோதனை மூலம் செய்து காட்டினார். அதன் பின்னர் இதன் மறுதலையாக காந்தப்புலத்தின் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்குவதற்கான முயற்சிகள் பலரால் மேற்கொள்ளப்பட்டன. அடுத்ததாக மின்காந்த தூண்டலை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒயர்ஸ்டெட் சோதனையின் மறுதலை விளைவாக மைக்கேல் ஃபாரடே சோதனை மூலம் செய்து காட்டினார். ஒரு கடத்தியினுடன் தொடர்பு கொண்ட காந்தப்பாயத்தை மாற்றுவதன் மூலம் அக்கடத்தியின் முனைகளுக்கிடையே மின்னியக்கு விசையை தூண்டுவதற்கான வாய்ப்பை அவர் விளக்கினார். இது மின்காந்த தூண்டல் என்று அழைக்கப்படுகிறது. மின்காந்த தூண்டல் கண்டுபிடிப்பானது மின்னாற்றல் உற்பத்தி